ஓம் சாய்ராம். இஸ் சால்வேஷன் நாட் பாசிபிள் வித்தவுட் அ குரு அப்படிங்கிற புக்கை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் சாப்டர் ஏற்கனவே பார்த்துட்டோம். செகண்ட் சாப்டர் வந்து த ரியல் குரு அப்படிங்கிற சாப்டர். இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குருவோட தன்மைகள் எப்படி இருக்கும், உண்மையான குரு யார், பொய்யான குரு யார், அந்த வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும், அந்த குருவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது நமக்கு தெரிஞ்சுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரு வந்து நம்மளை தேடி வருவாரா, எப்படி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. வெறும் 4 பக்கம் தான் சொல்லலாம் இதோட கண்டென்ட்டு, ஆனால் ரொம்ப இன்டென்ஸான கண்டென்ட்டு. ஒரு 3-4 வாட்டி படித்தா தான் அதை உள்வாங்கவே என்னால் முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பகவான் அருளால் நான் படித்ததை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நம்புகிறேன். சரி, நம்ம இப்போது சாப்டருக்குள்ளே போவோம். அந்த ரியல் குரு, உண்மையான குரு, அவர் வந்து என்ன அவர் விரும்புவார், அவர் எப்படி இருக்க விரும்புவார் அப்படின்னா, அவர் வந்து ஒன்று தான் அவரோட ஆசை. இந்த லோகத்தில் இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சித்தர்கள் எடுத்துக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, அவங்க இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தான் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இது எதுவும் கிடையாது இல்லையா. அது மாதிரி நம்ம குருங்கப்பட்டவரும் அவருக்குன்னு எதுவும் தனிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அவரோட ஆசை என்னென்னா, இந்த லோகக்ஷேமம் தான். லோக மக்கள் எல்லாரையுமே அந்த மோட்சம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட்டிகிட்டு போனோங்கிறது தான் அவரோட ஆசையாக இருக்கும். அவரோட விஷயமும் அதுதான். அவரோட மனசு எதுக்கு எங்கிறதுனா, இந்த ஒரு விஷயம் எல்லாரும் மேன்மை அடையணும், லோகம் மொத்தமே மேன்மை அடையணும், சர்வ ஜனங்களும் சுகமாக இருக்கணும். நாட் ஒரு பர்டிகுலர் ஆள் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பர்டிகுலர் ஆள்கிட்ட அந்த குரு எப்படி போய் சேருவார்னா, அந்த சிஷ்யனுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வரும்போது அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இவர் ஒரு நடுவில் ஒரு டூலாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு மீடியமாக இவர் நடுவில் போய் அவனை அடுத்த நிலைக்கு புஷ் பண்ணுறதுக்காக இவர் வந்து பகவானால் அனுப்பப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. யார் வந்து வெல்த் வேணும், காசு பணம் வேணும், செல்வங்கள் வேணும் அப்படின்னு தேடி அலையிறாங்களோ அவங்க வந்து அந்த வெல்த்துக்கு அடிமை அப்படிங்கிறாரு இந்த ஆத்தர். அது மாதிரி தான் எந்த ஒரு மனிதன் தனக்கு சிஷ்யன் வேணும் அப்படின்னு தேடி அலையிறானோ அவனை நம்ம குருன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க குரு இல்லை, அவங்க டிசைபிள்ஸோட அடிமை, அதாவது சிஷ்யர்களோட அடிமை. சிஷ்யர்கள் எதுக்கு அடிமையாக இருக்காங்க, ஆல்ரெடி பணத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ இன்டைரக்ட்லி அந்த குருவாகப்பட்டவரும் பணத்துக்கு அடிமை. ஸோ அப்போ என்ன ஆகுது, இவர் நிஜம் குரு இல்லை, ரியல் குரு இல்லை, ரீல் குரு, இன்ஸ்டாகிராம் ரீல் குரு மாதிரி ரீல் குரு ஆகிடுறாரு. ஸோ அந்த குருவுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு சிஷ்யன் வேணும் அப்படிங்கிற ஆசை, எனக்கான சிஷ்யன் இவனை நான் இது பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஆசைகள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் குருவுக்கு நம்ம குரு அப்படி ஆகணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. கபீர் ஜோகி ஜகத்குரு தஜாய் ஜகத் கி ஆஸ், ஜோ ஜக் கி ஆசா கைரை தோ ஜகத்குரு பஹ்தாஸ். அதாவது இந்த உலகக்ஷேமம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நல்ல ஒரு முனிவர்களாகட்டும் இல்லை நல்ல ஞானிகளாகட்டும் அந்த குருவாகப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிகாரம் இருக்கிறவர்களோட ஆசையாக இருக்குமே தவிர, எனக்கு இத்தனை சிஷ்ய மக்கள் வேணும், நான் ஒரு மடத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் எதுவுமே இருக்காது. அவருக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு தேவைகளே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு குருவும் நிஜமாக கண்ணுக்கு முன்னாடி மனித ரூபத்தில் தான் இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம ஆத்தர் இருக்கார் யார், சுவாமி ராம் சுக்தாஸ். அவர் வந்து இதில் 2 கதைகள் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, சுகதேவ் மகாராஜ் அப்படிங்கிறவர், அவர் ஒரு குரு, அவர் ஒரு யோகி. அவர் வந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்தார். அவருக்கு கரணதாஸ்ஜி மகாராஜ் அப்படிங்கிற ஒரு டிசைபிள் ஃபார்ம் ஆனார். அதாவது எப்படின்னா, இவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அவர் முக்தி நிலையை அடைஞ்சிட்டார். இந்த கரணதாஸ்ஜி மகாராஜுங்கிறவர் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பின்தங்கி அவர் பிறந்து அவர் வந்து இந்த ஞான நிலையை அடையணுங்கிறதுக்காக அந்த பாத்தில் போய் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து யார் கூட கனெக்ட் ஆனார்னா, அந்த சுக்கதேவ்ஜி மகாராஜ் கூட கனெக்ட் ஆகிருக்கார். அந்த கனெக்ஷனால் இந்த சுக்கதேவ்ஜி மகாராஜ் அவர் முக்தி அடைஞ்சிட்டார். பட் அந்த சூஷ்ம ரூபத்தில் வந்து இவருக்கு இனிஷியேஷன், அதாவது அவருக்கு வந்து அந்த மேன்மை அடையிறதுக்கு, முக்தி அடையிறதுக்கான ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு அவரை நார்மல்லேருந்து ஒரு படி மேலே அந்த முக்திக்கான வழியில் அவரை மாற்றி விட்டுருக்கிறதா சொல்லப்படுறது. ஸோ எந்த குருவும்
நிஜமான ரூபத்தில் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அதே மாதிரி அவங்கள தேடி கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு நிஜமாகவே குரு பக்தி இருந்ததுன்னா குரு நம்மளை தேடி வருவாங்க. எந்த குரு? நிஜம் குரு. யார் ஆல்ரெடி ரியலைஸ்டாக இருக்காங்களோ, யார் அந்த ஞானங்கிறத முழுமையாக அடைஞ்சிட்டாங்களோ வருவாங்க. மானஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஜேஹி கே ஜேஹி பர் சத்ய சனேஹு சோ தேஹி மிலையி ந கச்சு சந்தேகு. நம்ம குருவை தேட வேண்டாம். இப்போ சொன்ன இல்லையா இந்த விஷயத்த மானஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் குருவை எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, நமக்கு குருவை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தோன்னே அந்த அம்மாவுக்கு குழந்தை தான் எல்லாமே அப்படின்னு மாறுறது. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுல ஆரம்பித்ததுக்கு அதை நடக்க வைக்கிறதுலேருந்து பேச வைக்கிறதுலேருந்து அதுக்கு வேணுங்கிறது ஒன்றும் செஞ்சு அதை ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்குற வரைக்கும் அவள் அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த குழந்தை அது நல்ல நிலைமைக்கு ஆயிடுத்துன்னா தான் அந்த அம்மாக்காரி அப்படியே அப்பாடான்னு உட்காருவானே தவிர அது வரைக்கும் அந்த குழந்தை பின்னாடியே நிற்கும். தனக்கு பசிக்கிறதா பசிக்கலையாங்கிறது செகண்டரி. அந்த குழந்தை பசியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவளுக்கு ப்ரைமரி. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோன்னா அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவளை பற்றி நினச்சிட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாள். இந்த குழந்தை இல்லைன்னா அவளால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசுல தான் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த 30 வருஷம் அவன் நல்லா தானே வாழ்ந்திருக்கா, சந்தோஷமாக தானே வாழ்ந்திருக்கா, எல்லாமே தானே அனுபவிச்சிருக்கா. அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தன்னோட உலகங்கிறத மறந்து போய் அந்த குழந்தையே ஒரு முழுமையான மனிதன் ஆக்கணுங்கிறது தான் அந்த தாயோட எண்ணமாக மாறிடுறது. அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் தான் குருவோட ஸ்தானம். குரு எப்போ தனக்குன்னு ஒரு சிஷ்யனை தேர்ந்தெடுத்துட்டாரோ அந்த சிஷ்யனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அதனால அதனால தான் நம்ம முதல் குருன்னு சொல்கிறோம். அதனால அம்மாவும் குருவும் சேர்ந்தான் அந்த மாதிரி தன்னை செகண்டரி ஆக்கிக்கிட்டு தன் சிஷ்யனை முன்னிலைப்படுத்தி அவனை முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறவர் தான் உண்மையான குரு. இதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு நம்ம ராம் சித்ராசர். ஒரு காலத்தில் ஒரு செயின்ட் இருந்தாராம். அவருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தார். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த சிஷ்யனை அவர் சிஷ்யன்னு நினைக்கல. அவர் ஃப்ரெண்டாக தான் நினச்சிருக்காரு. ஆனால் அந்த பையன்தான் இவர் என் குரு அப்படிங்கிற எண்ணத்தில் பழகியிருக்கான். ஸோ இப்படியாக இவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டே இருந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து மேலும் மேலும் மேன்மை அடைஞ்சிட்டே இருந்திருக்காங்க. ஒரு டைமில் அந்த சிஷ்ய பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னெல்லாம் மருந்து பார்த்துட்டாங்க, என்னென்னமோ வைத்தியம் பார்த்துட்டாங்க, எதுவுமே சரியாகலை. அப்புறம் அவர் அவன் வியாதி எனக்கு கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லி அந்த செயின் கேட்டிருக்காரு. இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் அவர் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை அட்லீஸ்ட் உங்கள்லேருந்து பாதி வியாதியாவது நான் வாங்கியே ஆவேன், நீ எனக்கு கொடுத்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி பாதி வியாதி வாங்கின அப்புறம் அந்த சிஷ்யனோட வியாதி சரியாயிடுறது. குருவாகப்பட்டவர் எப்படின்னா அந்த சிஷ்யனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த சிஷ்யனோட சோல் சால்வேஷனை, அதாவது அந்த ஆன்மா முக்தி நிலையை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறவர், அப்படி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவர் தான் ஒரு முழுமையான குருங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸை அடைய முடியும். அதே மாதிரி குரு என்னென்னா, எப்போ நம்ம குருவை வணங்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம கேரிட் அவே ஆகிடுவோம் இல்லையா. ஸோ குரு தான் நமக்கு எல்லாம் சொல்லிட்டு கடவுளை ஒதுக்கிடுவோம். குருவே கடவுள் அப்படின்னு நம்ம தொழ ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் குருவாகப்பட்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை அதை ஒத்துக்கூடாது, நான் உங்கள் கடவுள் இல்லை, நீ கடவுளை தொழறதுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக தான் உனக்கு வந்திருக்கேன், இதுதான் கடவுள், நீ கடவுளை தான் தொழணும் அப்படிங்கிறத அந்த சிஷ்யனுக்கு புரிய வைக்கணும். எந்த குரு தன்னை தொழறதுக்கு அனுமதிக்கிறாரோ அவர் ஒழுங்கான குருவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இறைவனை அடைஞ்ச எந்த ஒரு ஞானியும் தன்னை இறைவனாக தொழறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். நம்ம சாய்பாபாவை எடுத்துக்கலாம். எப்போவுமே அவர் அல்லா மாலிக்கும்பார், இல்லாட்டி ராமாம்பார். ராமச்சரித்திர மனசை படிக்க சொல்லுவார், ராமாயணம் படிக்க சொல்லுவார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க சொல்லுவார், பகவத்கீதை படிக்க சொல்லுவார். ஸோ தன்னை எப்போவுமே ஒரு கடவுளுக்கு அடிமை மாதிரியும் அவரை நாடி வர மக்களை எல்லாரையுமே கடவுள் பக்கம் தான் அவர் திருப்பி விட்டுருக்கார். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு. ஸோ குருவாகப்பட்டவருக்கு தான் கடவுள் யாராவது உங்ககிட்ட பேசினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல குரு இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ குருவோட கடமை உமா ராம் சம்ஹித் ஜக் மாஹி குரு பித்து மாத்து பந்து பிரபு நாஹி. இது அந்த மானஸ்கிற புத்தகத்துலேருந்து இந்த கோட்ஸ். அதாவது
யார் தன்னை கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கான அடிமைகள், அந்த மணிக்கான அடிமை, ப்ராப்பர்ட்டி, ப்ரைஸ், இதுக்கான அடிமைகள் தான் அவங்க. குருங்கிற ஒரு வேஷம் போட்டுட்டு நம்மளை சால்வேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்களும் அதை அடைஞ்சிருக்க மாட்டாங்க அந்த ஞானத்தை, நம்மளும் அந்த ஞானத்தை அடையவே முடியாது. ஏன்னா யார் ஆல்ரெடி அங்கே இருக்காங்களோ, கீழே ஒருத்தரை தூக்கி விடணுன்னா அவங்க முதல்ல மேலே ஏறி இருக்கணும். அப்போ தானே கீழே இருக்கிறவனை தூக்கி விட முடியும். அவனே கீழே இருந்தால் எப்படி தூக்கி விட முடியாது. அது மாதிரி அந்த ஞானம் அடையாதவனுக்கு ஞானத்தை பற்றி என்ன தெரிய போகுது, நமக்கு எப்படி வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் வந்து மானஸ்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிற வாசகம் இப்படி வந்து குருவை பற்றி சொல்கிறாரு. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரு பக்கத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். நம்மளோட எண்ணங்கள் வந்து மேன்மையான எண்ணங்களாக இருக்கும். நம்மளோட செல்ஃபிஷ்னஸ் வந்து நமக்கு குறைஞ்சி செல்ஃப்லெஸ்னஸ், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வரும். ஆசைகள்லேருந்து நம்மளே நகர்ந்து வருவோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குரு கிட்ட இருக்கும்போது நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து எதிர்க்க இருக்கிற மனிதனை வீக்காக பார்க்குறான் அப்படின்னாலே அந்த வீக்னஸ் அவனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாரு. அவன் வந்து எதிர்க்க இருக்கிறவனை ஸ்ட்ராங்காக பார்க்குறான்னா அந்த ஸ்ட்ரென்த் அவனுக்குள்ளே இருக்குது. அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவன் பார்க்குற விஷயங்கள் ஸ்ட்ராங்கான விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியுது. சொல்லுவோம் இல்லையா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஏன்னா அந்த பேய்ங்கிற பயம் அவனுக்குள்ளே இருக்கிறதால பார்க்குறதெல்லாம் அவனுக்கு பேயாக இருக்குது. இதே அவனுக்குள்ளே தெய்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் பார்க்குறதெல்லாம் தெய்வமாக தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம இது வந்து நமக்கு ஒரு டெஸ்ட்டு. நம்ம மற்றவங்க கிட்டே இருக்கிற குறைகளையே பார்த்துட்ருக்கோம், அவங்கள வந்து நம்ம லோவாக பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த குவாலிட்டிஸெல்லாம் நமக்குள்ளே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறாருங்க. கடவுள் வந்து எப்போவுமே யாரையுமே தாழ்த்தி பார்த்ததில்லை, எல்லாரையுமே தனக்கு நிகராக பார்த்துருக்காரு அப்படிங்கிறாரு. பகவான் வந்து பகவானுக்கு நிகராக தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறாராம். அதுக்கு ஒரு உதாரணத்தை ராமாயணத்துலேருந்து சொல்கிறாரு. ராம பகவானுக்கு குகன் ஒரு நண்பன், அப்புறம் விபீஷணனோட குகனுக்கு வந்து அவன் தெரியும் இல்லையா, மீனவன், படகோட்டி. அவனுக்கு அவன் ஒரு டிவோட்டி, அவன் பகவான் மேலே ஒரு பாசம் அவனுக்கு. அவனும் நண்பன். விபீஷணன் வந்து ராவணனோட தம்பி. அவனோட தாட் என்னவாக இருந்ததுன்னா, அங்கே இருக்கிற மக்களையும் அந்த அரக்கர்களையும் நல்வழிப்படுத்தணுங்கிற தாட் அவனுக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிற ஒருத்தனும் அவரோட நண்பன். அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ், ஆசைகள், அதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசை, அந்த ப்ளஷர்ஸ் அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனும் அவருக்கு நண்பன். இந்த 3 பேரையுமே ராமர் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணார். இதில் யாரும் மஸ்து இல்லை, யாரும் தாழ்த்தி இல்லை. பகவானுக்கு எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான், அது எல்லாமே தனக்கு நிகழ். ஏன்னா எந்த அம்மாவும் தன்னோட குழந்தைங்க 5 குழந்தை இருந்தால் ஒரு குழந்தை மட்டும் ஒரு குழந்தை வசதின்னு நினைக்க மாட்டான். ஏன்னா எல்லாமே தன்கிட்டேருந்து வந்த உயிருங்கிறதால அந்த அம்மாவுக்கு அந்த 5 குழந்தைங்கள் மேலேயும் ஈக்குவலாக பாசம் இருக்கும். அதே மாதிரி பகவான் கிட்டேருந்து கிழிந்த உயிர்கள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ பகவானுக்கு தன்னை எப்படி நினைக்கிறாரோ அப்படி தான் நம்மளும் நினைக்கிறாங்க. அதனால அந்த ஆட்டிடியூட் வந்து குருக்கள் கிட்ட கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்கு ஈக்குவலாக அந்த சிஷ்யனை வச்சு குருமார்கள் பார்ப்பாங்க. சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரசன்னம், இது கீதாவிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கடவுள் வந்து யாருக்கும் குருவாக இருக்க விரும்பினது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு நண்பனாக தான் இருக்க விரும்பியிருக்காரு. ஒரு கிளையில் இருக்கக்கூடிய 2 பட்சிகளில் ஒரு பட்சி ஜீவாத்மாவாகவும் ஒரு பட்சினா பறவைகள், ஒரு பறவை ஜீவாத்மாவாகவும் ஒரு பறவை பரமாத்மாவாகவும் இருந்து அது 2 நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த உலகத்தில் பகவானும் நம்மளை மாதிரி இருக்கிற மக்களும் இல்லை பிற ஜீவராசிகளும் ஒரே மரத்தில் இருக்கக்கூடிய ஒரே கிளையில் இருக்கக்கூடிய 2 பறவைகள் மாதிரி தான் கடவுள் நம்மளை பார்க்குறாராம். நம்மளை அவர் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாரு. ஸோ அந்த தாட்னால் தான் நம்ம மச்சான் எப்படி இருக்கடா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம முதல்ல போய் நிற்க மாட்டோம். அவன் அடி வாங்குறான்னா நம்மளும் போய் அடி வாங்கிறதுக்காக நிற்போம். அது மாதிரி தான் பாருங்களேன், பகவான் எத்தனையோ இடங்களில் வந்து அடி கூட வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் நமக்கு ஃப்ரெண்டாக நிற்கிறாரு. அதனால தான் என்னமோ சுந்தரருக்கு போய் நம்ம எப்படி பசங்க வந்து லவ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சுந்தரவரோட லவ்வுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தான் கிரேட்டாக இருக்கக்கூடிய இயற்கையிலே தான் கிரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணுவார்னா மற்றவங்களையும் கிரேட்டாக தான் நினைப்பாராம். பகவான் கிரேட்டு தானுங்க. அப்போ
பாக்கி எல்லா ஜீவனுமே கிரேட், அதில் யாருமே தாழ்த்தி கிடையாது, எல்லாம் எனக்கு ஈக்குவலான வசதியான ஒரு தன்மையுடைய ஜீவராசிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கிரேட்டாக நினைக்கிறாரு. அந்த மாதிரி கிரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எதுக்குமே வெக்கப்படவோ இல்லை அசிங்கப்படவோ மாட்டாங்க. யார் தாழ்த்தி நம்மளை நினச்சிருக்காங்களோ அவங்க தான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வெக்கமும் அசிங்கமும் படுவாங்க. அதாவது ஒரு தாழ்ந்த காரியம் அப்படிங்கிறத நினைப்பாங்க. உயர்ந்த மனிதர்களுக்கு தாழ்ந்த காரியம்னு ஒன்று கிடையவே கிடையாது, அவங்களுக்கு எல்லா காரியமும் ஈக்குவல் தான். ஸோ எது செஞ்சாலும் எது செய்யறதுக்குமே, அதாவது நல்ல காரியங்கள், நெறி தவறாத காரியங்கள், அறநெறி பின்பற்றிய காரியங்கள் எதுவுமே தாழ்ந்த காரியங்கள் கிடையாது. யார் தன்னை வந்து உயர்வாக நினைக்காம தாழ்த்தி நினச்சிருக்காங்களோ, ஆனால் பேசும்போது உயர்த்தி பேசுகிறாங்களோ அவங்க தான் இந்த வேலையை செஞ்சால் இங்கே போய் நான் இந்த வேலையை செஞ்சால் என்னை மட்டமாக நினச்சிருவாங்க அப்படிங்கிற தாட். ஏன் அப்படின்னா அவன் வெளியே உயர்த்தி காமிச்சிருக்கான், ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு அந்த மட்டமான குவாலிட்டிஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். அதனால தான் அது வெளியே வந்துடுமோன்னு பயந்துன்னா அந்த வேலையை அவன் செய்ய மாட்டான். இதுக்கு ஒரு அழகாக மகாபாரதத்துலேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஒரு கதை சொல்கிறாரு. வந்து இவர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக பகவான் போனார். அர்ஜுனன் வந்து பகவானை யார் குருவாக நினச்சார், ஆனால் பகவான் அர்ஜுனனை நண்பனாக மட்டும்தான் நினச்சார். அதனால தான் அர்ஜுனன் வந்து தேரோட்டியாக இருக்கும்போது நீ என் ரதத்தை கொண்டு போய் ரெண்டு சைடு இருக்கிற அந்த படைகளுக்கு நடுவில் நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது அவனோட ஆజ్ఞையை கொஞ்சம் கூட செகண்ட் தாட் இல்லாமல் நீ யாருடா எனக்கு ஆர்டர் போடுறதுக்குன்னு அவர் கேட்கல. அவர் யார், இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய பகவான். ஆனால் அந்த இடத்துல அவன் சொன்னதை கேட்டு நடுவில் கொண்டு போய் அந்த தேரை நிறுத்தினார். அந்த ஒருத்தரோட ஆர்டரை கேட்கணுமே அப்படின்னு அவர் நினைக்கல. ஏன்னா ஆர்டர் போடுறது என் ஃப்ரெண்டு, அதனால் அவனோட ஆர்டரை நான் கேட்கறதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை. அது செஞ்சதுனால கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் தேரோட்டினார் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர அந்த தேரோட்டின வேலை கேவலமான வேலைன்னு நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பாக மாட்டோம். அதே மாதிரி ஒரு யஜ்யம் நடக்கிறது, பாண்டவர்கள் வந்து ஒரு யஜ்யம் செய்கிறாங்க. அந்த யஜ்யம் செய்ய ஆரம்பிக்கும் போது கிருஷ்ண பகவானை தான் முதற்கடவுளாக வச்சு பொழுது பூஜை பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. எல்லா பூஜைகள் முடியுது, யஜ்யங்கள் முடியுது. யஜ்யங்கள் முடித்தோடனே பிராமணர்களுக்கெல்லாம் உணவளிக்கிறாங்க. அந்த உணவு பரிமாறப்பட்டது. உணவெல்லாம் பரிமாறி முடித்து அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே கிருஷ்ணர் கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட தயங்காமல், வெட்கப்படாமல், அசிங்கப்படாமல் அந்த பிராமணர்கள் சாப்பிட்ட இலையை வந்து எடுத்தாராம். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஆள் அந்த வேலையை செய்கிறாங்க. இதே நம்மளே எடுத்தோம்ல, நம்ம வீட்டில் இலை எடுப்போம், நம்ம ஃப்ரெண்ட் வீட்டில் இலை எடுப்போம். ஆனால் போய் யாரோ ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், அவங்க வீட்டில் போய் இலை எடுப்போமா? கண்டிப்பாக மாட்டோம் இல்லையா? ஆனால் கிருஷ்ணன் வந்து யாரை பூஜை பண்ணாங்களோ அந்த பூஜைக்குரியவன் வந்து இலை எடுக்கிறதுல என்ன நமக்கு சொல்லித்தரான்னா, எந்த வேலையும் அறநெறிக்கு உட்பட்டு அறத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய எந்த வேலையும் தாழ்ந்த வேலை கிடையாது, எல்லாமே ஒன்று தான். நீ அப்படி தாழ்ந்த வேலைன்னு ஒன்று நினச்சி ஒதுக்குற அப்படின்னா அந்த தாழ்மையான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், உயர்ந்த எண்ணங்களை வளர்த்தி நம்மளோட ஸ்டாண்டர்டை வந்து உயர்த்திக்கணும். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா, இப்போ அம்பானி கல்யாணத்தை பார்த்தோம், எல்லோரும் எப்படி வந்தாங்க, வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே வந்ததை பார்த்தோம். ஆனால் சுதாமூர்த்தி அங்கே போனாங்க. ஆனால் எப்படி போனாங்க, எவ்வளோ சிம்பிளாக போக முடியுமோ போனாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கிடைச்சதை விட மரியாதை அவங்களுக்கு கிடைச்சதா நியூஸ்லலாம் போட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த உயர்ந்த குவாலிட்டி இருக்கிற ஆள் இல்லை, வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அவங்க குவாலிட்டியே அவங்களுக்காக பேசும். அது மாதிரி தான் பகவானோட குவாலிட்டியே நம்ம பகவானுக்காக பேசுது இல்லையா? அது மாதிரி நம்ம குவாலிட்டியை வளர்த்துக்கணும். அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கும் போது நமக்கு குருக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்கும்போது குரு நம்மளை தேடி வருவார். அந்த தேடி வரும்போது அவர் உண்மையான குருவா பொய்யான குருவாங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராயணும். அதில் தப்பே கிடையாது. இதுதான் கடவுள் அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் காட்டுறான்னா அவர் குரு. ஆனால் என்னை வந்து நீ வழிபடு, என் த்ரூ தான் நீ போக முடியும் அப்படின்னு அவனை முதன்மைப்படுத்தி பேசுகிறான்னா அவங்க உண்மையான குரு கிடையாது. அதே மாதிரி சிஷ்யனோட கவுண்ட்டை ஏற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களா, உண்மையான குரு கிடையாது. இதெல்லாம் உண்மையான குரு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு சில விஷயங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த சாப்டர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு வாங்கி படிக்கிற வாய்ப்பு யாருக்காவது கிடச்சிதுன்னா, இதில் தமிழில் இருக்கான்னு எனக்கு தெரியல,
நான் வேணால் தேடி பார்த்து சொல்கிறேன். அப்படி கிடச்சதுன்னா தயவுசெய்து வாங்கி படிங்க. ரொம்ப அருமையான சின்ன புக்கு தான் இது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய இன்டென்ஸான புக்கு. மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி சின்ன புக்குக்குள்ளே ஹெவி கண்டென்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம்.